இத்தனை ஆண்டுகளாக அரசியல் களத்தில் இருந்தவர், எம்எல்ஏவாக இருந்தவர், 4 ஆண்டு முதலமைச்சராக இருந்தவர். அவர் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய துறை 13 சொந்த மாநில மக்களை வந்து சுட்டுக் கொள்றதை நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றவரை நம்ம வந்து அவரை வந்து தெரியல அப்படின்னு சொல்லிடலாமா? யார் நடவடிக்கை எதுவுமே எடுக்கல, இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல, இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அவர்களை போய் சந்திக்க இல்ல அவர் அவ்வளவு விமர்சனத்தை பண்றாரு. எங்களுடைய பொதுச்செயலாளர் நீங்க சொல்லியிருக்கிறது கரெக்ட் தான். 72 நாட்கள் இந்த பிரச்சனைக்கு பிறகு 3 மாதங்கள் இன்றைய வரைக்கும் தூத்துக்குடி மக்களை போய் சந்திக்கல எடப்பாடி அவர்கள். அவருடைய அரசு, அவருடைய நிர்வாகம் கொலை செஞ்சிருக்கு, கொலை செஞ்சிருக்கு. அந்த நீதிமன்றம் அந்த ஆணையம் சொல்லுது தொகுதிகளில் கொலை செஞ்சவங்களை நேர்ல போய் பார்க்கிறதுக்கு மனம் இல்லாத, ஈரம் இல்லாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நான் பதில் சொல்றேன், நீங்க ரொம்ப விமர்சனம் பண்ணிருக்கீங்க, நான் பதில் சொல்றேன். 72 நாட்கள் கரூர் சம்பவத்துக்கு பிறகு பனையூரை விட்டு வெளியில வராம எங்கேயாவது தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்த 22 நாள் இருந்தவர் மக்கள் பிரச்சனைக்காக நான் முதலமைச்சர் ஆகி அதுக்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் இவர் வெள்ள கழிச்சு வருவாருங்கிறது முதலமைச்சராக இருந்தே போய் பார்க்கல சொல்றேன். நீங்க பேசுன போது நான் பேசுறேன், இருந்தே நான் போய் பார்க்கறேன், நான் ரன்னிங் கமெண்ட் கொடுப்பேன், நானும் ரன்னிங் கமெண்ட் கொடுப்பேன். என்ன நானும் ரன்னிங் கமெண்ட் ஒரு நேரத்துல 72 நாட்கள் வெளியில வரல. அன்றைக்கு வந்து அதிமுக இவர்களை தார்மீக ரீதியாக ஆதரிக்காமல் இருந்திருந்தால் இவங்க கட்சி கூட தடை செய்யப்படுறதுக்கான முகாந்திரம் இருந்துச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கட்சி எப்படி தடை பண்ண முடியும்? கட்சி எப்படி தடை பண்ண முடியும் பாரதி? இல்ல அந்த மாதிரி பேசுனாங்க, அந்த மாதிரி எப்படி ஒரு கட்சியை தடை பண்ண முடியும்? அந்த மாதிரி எதிர்த்தரப்புகள் பேசுனாங்க. நான் முதல்ல ஒண்ணு ஸ்கிப் பண்ணிட்டு போக விரும்புறேன். 3வது இடத்துல ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்களை பத்தி நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3வது இடத்துல வர்றவங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் வருங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். கமல் அவர்கள் மத்திய சென்னையில் கமல் வேட்பாளர் நின்ற போது 2,75,000 ஓட்டை வாங்கினாங்க. இன்னைக்கு 2,700 ஓட்டை அவங்களால வாங்க முடியுமானா முடியாது. 3வது இடத்துல ஓடுறவங்களை பத்தி நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய அதே தென் சென்னையில அதிமுக 3வது இடத்துல வந்தது சார். போன பார்லிமெண்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கட்டும் சார். மதுரையில, கோவையில, தேனியில, ராமநாதபுரத்துல, திருநெல்வேலியில பிரதர் இன்னைக்கு மிருகபலத்தோடு நாங்க கூட்டணி அமைச்சிருக்கிறோம். என்ன பலம்? ஆமா மிருகபலம். இன்னைக்கு பாஜக கூட்டணி இருந்திருக்கு. அன்றைக்கே பாஜக கூட்டணி இருந்தா 25 இல்ல பாஜக கூட்டணி இல்ல. ஒரு நிமிஷம் பாரதி, எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க, எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க. இப்ப அமைச்சிருக்கிற கூட்டணியை மிருகபலம் கொண்ட கூட்டணின்றீங்களே. போன வாரம் வரையிலும் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, போன ஏப்ரல்லயே பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாங்க. பிரம்மாண்டமான கட்சி நம்மளோட கூட்டு சேர வரப்போகுது, பெரிய கட்சி நம்மளோட வரப்போகுது அப்படிலாம் சொன்னாரு. மிருகபலம் தான் ஏற்கனவே வந்துடுச்சே, அப்புறம் எதுக்கு இந்த கூடுதல் பலம்? எது இல்ல 18+21 இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து மெடிக்கல் மிராக்கிள் மாதிரி பொலிட்டிக்கல் மிராக்கிளாக நீங்க டிடிவி தினகரன் எங்கள் கூட்டணிக்கு வந்திருக்கிறாரு. நீங்க என்ன சொல்லுவீங்க? தென் மாவட்டத்துல பாதிக்கும், நீங்க வைத்து வந்த வாதம் தென் மாவட்டத்துல பாதிக்கும், தென் மாவட்டத்துல பாதிக்கும். இப்ப பாதிக்காத மிருகபலமான கூட்டணி வந்துருச்சா? என்ன பிளஸ் பண்ணிட்டு பேசுங்க. வந்து அமமுக வந்த பிறகு மிருகபலம் பெற்றுருச்சு அந்த கூட்டணி. ஒரு கருத்து இல்ல விஜய் சார்ந்த ஒரு விஜய் சார்ந்த ஒரு கருத்தை பத்தி கூட்டணியில் இருந்த தேமுதிக வெளியே போயிருச்சு. ஒரு பாமக இருந்ததுல ஒரு பகுதி இருக்கு. இது அசுரபலமா மிருகபலமா? இல்ல நான் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா தாவேகா வந்து இன்றைக்கு சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பதற்காக தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கிறது. அதுல இருக்கிற பெரும்பான்மை இன்னைக்கு என்னுடைய அப்சர்வேஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் இன்னைக்கு விஜய் பின்னால நிக்கிற மாதிரி தெரியுது. நான் பார்த்த விதத்துல நீங்க சப்ஜெக்ட் கரெக்ஷன் விடுதலை சிறுத்தைகளுடைய ஓட்டு வங்கி தான் விஜய் கட்சிக்காரங்க ஏத்துப்பாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. விஜய் சார்ந்த ஒரு கருத்தை பதிவு வைக்க விரும்புறேன். உங்களுடைய இயக்கம் கண்டு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 41 பேர் மரணம் நடந்திருக்கு. குத்தாட்டம் போடுகின்ற தலைவராகத்தான் நீங்க இருக்கிறீங்களே தவிர நீங்க குற்ற உணர்ச்சி உள்ள தலைவராக நீங்க இல்ல. நீங்க தமிழ்நாட்டு அதாவது எம்ஜிஆரையும் வரையும் கம்பேர் பண்றாங்க, அப்படியெல்லாம் பண்ண முடியாது. மக்களை நேசித்த மனிதநேயர் எம்ஜிஆர், மக்களோடு மக்களாக வாழ்ந்தவர். பனையூர் கேட்டு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை திறக்குங்கிறது மக்களுக்கே தெரியாது. இவரெல்லாம் முதலமைச்சரான தமிழ்நாட்டு மக்கள் எங்க பார்க்க போறது? அதாவது அண்ணன் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, இங்கே வந்து ஐயோ மறந்தே போயிட்டு அண்ணன் வேற ரோல்ல போயிட்டாரு. மிருகபலம் இல்லைங்க, அதுக்கப்புறம் பேசிட்டு இருந்தாரு. கூட்டணி தாவேகாவுக்கு வந்து வாக்கு வங்கி அண்ணன் ஒரு டெஸ்ட் வச்சு சொல்லியிருந்தாரு. தாவேகாவுக்கு ஏதோ சப்ஜெக்ட் வெரிஃபிகேஷன் தான் சொன்னாங்க. அவருடைய பெர்செப்ஷன் அது, அவருடைய அனுமானம். அவரே தான் அன்டெஸ்டட்னு சொல்றாரு. வரைக்கும் தேர்தலே களம் காணாத அப்படின்றாரு. ஆனா எந்த இடத்துல எக்ஸாம் வச்சு இந்த வாக்குகள்லாம் இங்க வரும், இந்த வாக்குகள்லாம் அங்க போகும்ன்றத அண்ணன் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. அண்ணன் தனியா தான் பொதுவாக அரசியல் கட்சிகள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னா, புதுசா ஒரு பிளேயர் வந்து ஒரு ஓட்டு எடுக்கிறாரு அப்படின்னா அது முழுக்க நம்ம ஓட்டு நம்மளோட இருக்கு, எதிர்க்கட்சி ஓட்டு மட்டும் தான் அங்க போகுது. கண்டிப்பா ஒவ்வொரு கட்சி அப்படியான கணக்கு போட்டு திமுக ரிசல்ட் வரும்போது தான் யார் ஓட்டு எங்க போயிருக்குன்னு தெரியும். வெற்றி கழகம் சார்ந்த இன்னொரு பதிலையும் சொல்லிடுறேன். இல்ல அவர் பேசவே ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன். 25 வயதுக்கு மேல ஒரு நபர் கூட இல்ல
74 வயதுல செங்கோட்டையன் மட்டும்தான் இருக்காரு. நீங்க ஒட்டுமொத்த மக்களுடைய வாக்கை வாங்காமல் எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? முதல்ல இந்த கால்குலேஷன் சொல்லுங்க. 25 வயதுக்கு மேல இது என்ன calculation லிமிட்டட் பீப்புள் தான் இருக்காங்க. நான் பார்த்த விதத்துல அதாவது 4 மணி நேரமும் அந்த ப்ரோக்ராமை பார்த்தேன். அங்க வந்திருக்கிற அந்த மக்கள் 25 வயதுக்கும் கீழே உள்ளவங்க. அதுக்கு மேல உள்ள ஓட்டு தான் பெரும்பான்மை ஓட்டு. அப்ப எங்க இருந்து வெற்றி பெற முடியும்? 74 வயசுல செங்கோட்டையன் மட்டும் தான் அந்த கட்சியில இருக்காரு. 61 வயசுல இருக்கிற ஆனந்த் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலையா? 61 வயசுல இருக்கிற ஆனந்த் ஞாபகத்துக்கு வரலையா? எப்படி நீங்க முதலமைச்சர் ஆக முடியும்? அடுத்து ஆதவர்ஜனாவை வச்சுக்கிட்டு நீங்க ஊழலை பத்தி பேசுறதெல்லாம் வந்து நீங்க பிளாக்ல டிக்கெட் வைக்கலையா? நீங்க வித்த காசுல வந்து கோடிக்கணக்கான ரூபாய்க்கு நீங்க வந்து வரி கட்டிட்டீங்களா? காரை இந்தியாவிலேயே இரண்டாவது அதிக வரி கட்டக்கூடிய நடிகர் தெளிவா சொல்லிட்டாங்க. அண்ணன் ஒரே விஷயம் முடிச்சிடறேன். 2016-17க்கு முன்னாடி எந்த காலத்திலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுடன் கூட்டணி வைக்காதுன்னு சொன்னது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவர் பேச்ச அடுத்து 2021லேயே தகர்த்து கூட்டணி அந்த தேர்தலை சந்திச்சாங்க மக்கள் நலனுக்காக. அப்ப மக்கள் நலனுக்காக அன்னைக்கு அம்மையார் சிந்திக்கல. அதாவது அவர்கள் தலைவரை அவர்களே இப்படிதான் கொச்சை போடுறாங்க. அவர்களுடைய கருத்துக்களை அவர்களே இப்படிதான் வந்து பரதேசிகள் சொன்னவங்க கூட்டணி வைக்கலையா? அதெல்லாம் நான் கேக்குறேன். அப்போ வந்து அவங்க செஞ்சது சரி, நீங்க செஞ்சது சரி. சார் ஜெயலலிதா விட்டுருங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களே போன நாடாளுமன்ற தேர்தல் அப்ப நான் சொல்றேன் இந்த தேர்தல்ல எதிர்காலத்திலயும் வைக்க மாட்டோம்னாரு. இந்த மாதிரி என்னுடைய வாழ்காலத்துல காங்கிரஸோட அதாவது எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரி கருத்துக்களை மாற்றி மாற்றி பேசக்கூடிய தலைவர்களா இவங்க இருந்துகிட்டு தலைமை பண்பை பத்தி அவங்க ஆரம்பத்துல இருந்து ஒரே ஸ்டாண்டர்ட் இது வரைக்கும் நிலைப்பாடுகளை மாற்றி பேசியதே கிடையாது. முடியல. அதுக்கு கூட போர்க்குரல் கொடுக்க நீங்க தயாரா இல்ல. நீங்க என்னைக்கு மக்களுக்காக பேச போறீங்க? நீங்க என்னைக்கு மக்களுக்காக பேச போறீங்க சொல்லுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.